ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா. நான் இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் நட்சத்திரத்தை போல் ஜொலிக்கின்ற பிரகாசமான ஆத்மா. ஆத்மாவாகி நான் என்னை பற்றிய விழிப்புணர்வை அடைந்து விட்டேன். நான் சுய தர்ஷனத்தை அறிந்த ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆத்மா. ஆத்மாவாகி நான் இந்த உலகம் என்னும் எல்லையற்ற நாடக மேடையில் 5000 ஆண்டுகள் பல பிறவிகள் எடுத்து பல வர்ணங்களில் நான் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் சுழன்று வந்துள்ள ஆத்மா. நான் இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகத்தில் பிரம்மாவின் கமலவாயின் மூலமாக பிராமண பிறவி எடுத்த புருஷோத்தம ஆத்மா. பிராமண பிறவி மிக உன்னதமான பிறவியாகும். நான் பிரஜாபிதா பிரம்மாவின் கமலவாயின் மூலமாக பிறப்பெடுத்திருக்கின்றேன். அதாவது ஞான பிறவி எடுத்த பிராமன் ஆத்மா. நான் பிராமண ஆத்மா. ஞானத்தின் விழிப்புணர்ச்சி பெற்ற நான் எண்ணம் சொல் செயலில் தூய்மையை கடைபிடிக்கக்கூடிய தூய்மையான ஆத்மா. நான் பகவானுடைய குழந்தை. ஆதலால் இந்த பிராமண பிறப்பு வைரத்துக்கு சமமான பிறப்பாகும். ஆத்மாவாகி நான் ஞான சக்தியின் மூலமாக இப்பொழுது என் ஆத்ம தந்தை பரம்பொருள் பரமாத்மாவிடம் பறந்து செல்கிறேன். நான் ஆத்மா, பிராமன் ஆத்மா, சிரேஷ்டமான ஆத்மா, தூய ஆத்மா. இப்பொழுது உடலிலிருந்து விடுபட்டு புள்ளி ஒளி வடிவமாக வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை போல் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மா சிறிது சிறிதாக மேல் நோக்கி பறக்கின்றேன். நான் ஆகாய மண்டலத்தை தாண்டி சூக்ஷ்ம உலகங்களையும் கடந்து செம்பொன் கதிர்கள் நிறைந்த பிரகாசமே பிரகாசமான ஒளி நிறைந்த உலகத்திற்குள் பிரவேசிக்கின்றேன். ஆஹா, என்னை சுற்றிலும் பிரகாச கிரணங்கள் நிறைந்துள்ளது. ஆத்மாவாகி நான் ஆத்மலோகத்தில் புள்ளி ஒளி வடிவமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா 3 காலத்தின் ஞானத்தை கொடுத்த ஞான கடலாகிய பரமாத்மாவின் அருகில் செல்கின்றேன். ஆத்ம தந்தை ஆத்மாவை போல் ஜோதி பிரகாசமாக ஜொலிக்கின்றார். அப்பா, அன்பான தந்தையே, திரிகாலதரிசியான தாங்கள் 3 காலத்தின் ஞானத்தை எனக்கு கொடுத்து விட்டீர்கள். சிவ தந்தையே, பிரம்மாவின் மூலமாக எனக்கு பிராமண பிறவி கொடுத்து 3வது ஞான கண்ணை திறந்து விட்டீர்கள். இனிமையான தந்தையே, அன்பான தந்தையே, இப்பொழுது நான் உங்கள் அருகில் அமர்ந்திருக்கின்றேன். நான் ஆத்மா 3 காலத்தின் ஞானத்தின் மூலமாக
நான் ஆதி நிலை, இடைநிலை, இறுதி நிலையை இப்பொழுது அனுபவம் செய்கிறேன். சிவதந்தையே, 5000 ஆண்டுகள் கொண்ட உலக நாடகத்தில் ஆத்மாவாகிய என்னை நீங்கள் தங்க உலகத்திற்கு தேவதையாக என்னை அனுப்பினீர்கள். இப்பொழுது நான் ஆத்மா என்னுடைய ஆதி நிலையை அனுபவம் செய்கிறேன். காலச்சக்கரத்தின் ஆரம்ப நிலை சதோ பிரதான நிலையாக இருந்தது. ஆஹா, ஆத்மாவாகி நான் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் ரூபத்தில் தேவி தேவதையாக ஜென்மம் எடுக்கின்றேன். என்னுடைய ஆதி நிலை தேவதா நிலை. நான் ஆத்மா சத்திய யுகத்தில் சத்திய நாராயணனாக ஜென்மம் எடுக்கின்றேன். நான் ஆத்மா பரிபூர்ண தூய்மையான ஆத்மா, சதோ பிரதானமான ஆத்மா. நான் சத்திய யுகத்தில் 16 கலைகள் நிறைந்த தேவதையாக வாழ்ந்தேன். ஆஹா, என்னுடைய முதல் பிறப்பு எத்தனை உயர்வானதாக, உன்னதமான வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஆத்மா சர்வகுண சம்பன்ன, சோலாகல சம்பூரன், சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம், அஹிம்சோ பரமோ தர்மத்தை சேர்ந்த தேவதா ஆத்மா. உலகமே தங்கமாக இருந்தது. நான் இப்பொழுது சத்திய யுகத்தின் ஆரம்ப கட்டத்தை நான் அனுபவம் செய்கிறேன். நான் ஆத்மா தேவதா வம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆஹா, நான் தேவதா ஆத்மா. நான் தெய்வீக குணங்கள் நிறைந்த சதோ பிரதானமான ஆத்மா. நான் பாவனமான ஆத்மா. நான் தேவி தேவதையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 2 கிரீடங்களை அணிந்திருந்தேன். ஆம், தூய்மை என்ற கிரீடம், உலக ராஜ்யம் என்ற கிரீடம். இரட்டை கிரீடத்தை அணிந்த தேவதை நான். ஆஹா, தங்க காலம், சுகம் நிறைந்த காலம். இயற்கை என்பது சதோ பிரதானமாகவும் சுகத்தை கொடுக்கக்கூடிய வசந்த காலமாக இருந்தது. நான் அந்த வசந்த காலத்தை மீண்டும் அனுபவம் செய்கிறேன். தங்க மாளிகையில் வைரங்கள் வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட பொன்னான மாளிகையில் நான் தேவதையாக வலம் சுற்றி வருகிறேன். எங்கு பார்த்தாலும் பசுமையே பசுமை. எங்கு பார்த்தாலும் செல்வ செழிப்பு. எத்தனை சுகம் நிறைந்த காலம் சத்திய யுகம். நான் ஆத்மா தேவதா வம்சத்தில் 8 பிறப்புகளை எடுக்கின்றேன். காலச்சக்கரத்தின் சுழற்சியில் சுழன்று இப்பொழுது நான் திரேதா யுகத்தில் சத்திரிய வம்சத்தில் ராம் சீதையாக பிறப்பெடுக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் சூரிய குலத்திலிருந்து
சந்திர குலத்தில் ஜெனிக்கின்றேன். சந்திர வம்சமும் சர்வசிரேஷ்டமான வம்சம். ஆஹா, ஆத்மா நான் திரேதா யுகத்தில் ஸ்ரீராம் சீதாவாக ஜென்மம் எடுக்கின்றேன். நான் ஆத்மா, ஆத்ம உணர்வில் நிலைத்திருக்கின்றேன். நான் ஆத்மா 14 கலைகள் நிறைந்த தேவதையாக சத்திரிய வம்சத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆஹா, திரேதா யுகமும் சுகமே சுகம் நிறைந்த காலம். பாலாரும் நெய்யாரும் ஓடிய இனிமையான காலம். பசு பட்சிகளும் ஜீவ ஜந்துக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்த காலம். திரேதா யுகத்தில் ஆத்மாவாகி நான் வெள்ளிக்கு சமமான நிலையை அடைகின்றேன். நான் ஆத்மா வெள்ளி யுகத்திலும் தூய்மையான ஆத்மாவாக வசித்து வந்தேன். 2500 ஆண்டுகள் நான் தேவதா சத்திரிய வம்சத்தில் ஆத்ம உணர்வுடன் தெய்வீக குணங்கள் நிறைந்த ஆத்மாவாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஸ்வதர்ஷன சக்கரத்தில் கால சக்கரத்தின் சுழற்சியில் நான் ஆத்மா சுழன்று வந்து 3வது காலமாகிய துவாபர யுகத்தில் வைஷ்ய குலத்தில் ஜென்மம் எடுக்கின்றேன். நான் ஆத்மா வைஷ்ய குலத்தில் ஆத்ம உணர்வை மறந்து தேக எண்ணத்தில் வசம் ஆகின்றேன். நான் தேக உணர்வின் காரணத்தினால் தூய்மையின் சக்தியை இழந்து ஆத்மாவாகி நான் வைஷ்ய குலத்தில் விகாரங்களுக்கு வசமாகிறேன். துவாபர யுகத்தில் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் ஆத்மாவாகி நான் 21 பிறவிகள் எடுக்கின்றேன். நான் ஆத்மா படிப்படியாக உன்னத நிலையிலிருந்து சாதாரண நிலையை அடைகின்றேன். நான் ஆத்ம உணர்வுடன் இருக்கும் பொழுது உன்னதமான பூஜைக்குரிய தேவி தேவதையாக வாழ்ந்தேன். உடல் என்ற உணர்வில் வந்தவுடன் நான் ஆத்மா பூஜாரியாக மாறிவிடுகின்றேன். என்னுள் இருந்த தூய்மையின் சக்தியை நான் இழந்து விடுகிறேன். ஆத்மாவாகி நான் துவாபர யுகத்தில் பூஜாரியாக ஆகி பூஜைகளை செய்கின்றேன். ஆத்மாவாகி நான் சத்தியுகத்தில் 8 பிறவி, திரேதா யுகத்தில் 12 பிறவி, துவாபர யுகத்தில் 21 பிறவிகள் எடுத்து பின்னர் கலியுகத்திற்குள் நான் பிரவேசிக்கிறேன். ஆத்மாவாகி நான் வைஷ்ய குலத்திலிருந்து சூத்ர குலத்தில் ஜனிக்கின்றேன். காரணம், ஆத்மா தேக உணர்வினால் தாழ்ந்த நிலையை அடைகின்றது. நான் ஆத்மா கலியுகத்தில் முற்றிலும் ஆத்ம எண்ணத்தை மறக்கின்றேன். உடல் என்ற உணர்வின் மூலமாக என்னுள் எதிர்மறை தன்மைகள், விகார குணங்கள் நிறைந்து விடுகின்றது. ஆத்மாவாகி நான் சூத்ர குலத்தில் 42 பிறவிகள் எடுத்து தாழ்ந்த நிலையை அடைந்து விடுகிறேன். ஆத்மா
அறியாமையின் காரணத்தினால் அஞ்ஞானம் என்ற இருளில் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருந்தேன். இந்த சமயத்தில் முக்காலத்தை அறிந்த பரம்பொருள் சிவ பரமாத்மா சிருஷ்டிக்கு வருகின்றார். ஆஹா, நான் செய்த பக்தி, பூஜை, தவங்களின் பலனாக கலியுகத்தின் கடைசி கட்டத்தில் பகவானின் நேரடி குழந்தையாக ஜென்மம் எடுக்கின்றேன். அப்பா, இப்பொழுது நான் காலச்சக்கரத்தில் பல பிறவிகள் எடுத்து இறுதி கட்டத்தில் அடைந்து விட்டேன். நான் செய்த பக்தியின் பலன் உன்னை அடைந்து விட்டேன் அப்பா. சிவதந்தையே, 3 காலத்தின் ஞானத்தை எனக்கு நீங்கள் தான் கொடுத்தீர்கள். நான் தேவதையாக வாழ்ந்த காலம் எத்தனை சுகம் நிறைந்த காலம். தேவதா, சத்ரிய, வைஷ்ய, சூத்ர வர்ணத்தில் சுழன்று வந்த ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆத்மா நான். அப்பா, ஆத்மாவாகி நான் எவ்வாறு பிறவி சக்கரத்தில் சுழன்று வருகின்றேன் என்ற ஞானத்தை கொடுத்து என்னுள் இருந்த அறியாமை நீக்கிவிட்டீர்கள். நான் இப்பொழுது மீண்டும் பிராமண பிறப்பெடுத்த சிரேஷ்டமான ஆத்மா. இப்பொழுது நான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் கடவுளின் குழந்தையாக ஜென்மம் எடுத்திருக்கின்றேன். இப்பொழுது நான் ஞானி யோகி ஆத்மா. ஞான யோகத்தால் என்னை நான் மீண்டும் பூஜைக்கு தகுந்த ஆத்மாவாக மாற்றிக்கொண்டிருக்கின்றேன். சிவதந்தையே, நீங்கள் என்னை பூஜைக்கு உரிய தேவதையாக மாற்றுகின்றீர்கள். நான் ஆத்மா, பாக்கியசாலி ஆத்மா. நான் ஆத்மா, பாக்கியசாலி ஆத்மா. நான் ஆத்மா, பாக்கியசாலி ஆத்மா. ஓம் சாந்தி.